விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹெச்பி ஏசி மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறோம். சேஞ்ச் ஓவர் வச்சு ட்ரைவ் எல்லாமே ஏசி ட்ரைவ் போட்டு கொடுத்துருக்குறோம். இங்கே முக்கியமான தகவல், முக்கியமான பதிவு என்னென்னா, விவசாயிகளுக்கு நம்ம ஆரம்ப காலகட்டத்திலாம் சொல்லிட்டுருக்குறோம், பிஎல்டிசி மோட்டார்லாம் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. பிஎல்டிசி மோட்டார் தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஸ்டமரும் அதை அனுபவிச்சிருக்கிறாரு. 6 மாதத்துலேயே 2 டைம் ப்ராப்ளம் வந்திருக்கு. அதை வந்து அவங்க மாற்றியும் உடனடியாக கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட பேசினார். எனக்கு இப்போதைக்கு ஒரு மோட்டார் போட்டு கொடுங்க தொட்டியில், ப்ரெஷர் ப்ரெஷருக்கார வேண்டி அப்படின்னு சொல்லி நம்ம அது ஒரு ஏசி மோட்டார், அவங்களோட பழைய மோட்டார் இருந்துச்சு, அதிலே நம்ம விஎஃப்டி ட்ரைவ் வச்சு பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த கஸ்டமர் சொல்கிறதையாவது கேட்டு இனிமேலாவது இந்த பிஎல்டிசி மோட்டார் பக்கம் போகாமல் ஏசி மோட்டாரை பயன்படுத்துங்க. கேளுங்க. வணக்கம். இது என்ன மாவட்டங்க? இது திருப்பூர் மாவட்டம்ங்க, தாராபுரம் வட்டம்ங்க. நம்ம ஏரியா இது ஊர் உச்சிப்பாளையம். இப்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகுங்களா இதை போட்டு? 6 மாதத்துக்கு முன்னாடி பிஎல்டிசி பண்ணியிருந்தீங்க. 8 பேனல் 590ல் 8 பேனல் போட்டு பண்ணியிருந்தீங்க. போர்வெல்லுக்காக பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஆல்ரெடி சிஆர்ஐ மோட்ரு உள்ளே வச்சுருக்கீங்க. உள்ளே வச்சுருந்ததை எடுத்துகிட்டு பிஎல்டிசி பண்ண சொல்லி பண்ணிட்டாங்க. இந்த பிஎல்டிசியால் நீங்கள் என்ன அனுபவிச்சிங்க? எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிங்க? அந்த மாதிரி இல்லைங்க. அதனால தண்ணி கம்மியாக தான் வருதுங்க. அதனால இப்போ நாங்கள் எல்லாரும் சொல்கிறத பார்த்துட்டுங்க, இப்போ ஏசிலேயே வந்து இது டிரைவ் போட்டு ஏசி மோட்டரையே இறக்கி டிரைவ் இதில் சோலாரில் ஓட்டி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்குதுங்க. எங்களோட சேனலை பற்றி உங்களோட மதிப்பீடு எப்படி? நீங்கள் எங்களை எப்படி கண்டுபிடிச்சிங்க? இப்போ எங்ககிட்ட சொன்ன விதம் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தது கரெக்டாக இருக்குங்களா? நல்லா இருக்கு. நாங்கள் இது மாதிரி நிறைய யூடியூப் இது மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். பார்த்துல இதை கண்டுபிடிச்சோம் இப்போ தான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னால். அப்புறம் அவரை ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ண நல்லா பேசி நல்ல தகவல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நிறைய பக்கம் பார்த்துட்டு எல்லாம் பேசினப்போ இது நல்லா இருக்குன்னு எனக்கே மனசுக்கு தோணுது. வந்து இவர் செஞ்சு கொடுக்க சொன்னா இப்போ செஞ்சு கொடுத்துருக்காரு. சூப்பரா இருக்கு. ப்ரெஷர் நல்லா இருக்கு. ப்ரெஷர் நல்லா இருக்கு. ஓகேங்க. ஏசி மோட்டரே வந்து சூப்பரா ஓடுது. இப்போ உங்க மாதிரி விவசாயிங்களுக்கு நீங்க இந்த சோலாரை பத்தி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா இது வந்து இந்த சோலார்லயே ஓடுற அந்த பிஎல்டிசி மோட்டர் போடாம இந்த ஏசி மோட்டர்லயே இந்த மாதிரி சோலாரை போட்டு அதுக்கு உண்டான அந்த டிரைவ் வச்சு ஓட்டுனா சிறப்பாக இருக்கும். சர்வீஸ்க்கெல்லாம் செலவு ரொம்ப கம்மியாக வரும். இந்த சோலார் மோட்டரில் ஓடுற அந்த பிஎல்டிசி மோட்டர் சர்வீஸ்னா 15,000 20,000 செலவாகுதுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. 6 மாதம் கம்ப்ளைண்ட் ஆனதெல்லாம் கிடக்குதுங்க. நான் என்னுடைய இதில் இப்போ 6 மாதத்தில் கம்ப்ளைண்ட் ஆகி பிரச்சனை ஆகி இப்போ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வந்து நான் பெரிய சிரமத்தில் வந்து சரி பண்ணேன். இப்போ இருக்கிற நம்ம ஏசி மோட்டர்லேயே அண்ணன் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. சிறப்பாக ஓடிக்கிட்டு நல்லா திருப்திகரமாக இருக்கு. நாளைக்கு சர்வீஸ்னால எனக்கு தெரியும், இது நான் 4-5 மோட்டர் வச்சிருக்கோம். சர்வீஸ்க்கு போனால் 4,000-5,000 தான் ஆகும். ஆனால் சோலார் மோட்டர் பிஎல்டிசி மோட்டர் அப்படி இல்லைங்க. 15,000 20,000 ஆகும்னு சொல்லிட்டாங்க. அது இங்கே இல்லையா, கேரளா போய் தான் சர்வீஸ் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து விவசாயிகளுக்கு திடீர்னு போயிடுனா 1 வாரத்துக்கு தண்ணி இல்லைன்னா ஆடு மாட்டுக்கு இல்லாமல் போயிடும். ரொம்ப சிரமம் போடணும். வாங்குறதுக்கும் தண்ணி இல்லைங்க. அதனால இது நல்ல சிறப்பாக இருக்கு. சரிங்க, நன்றிங்க.